போட்டோகிராஃப்லாம் கொடுக்கணும் சத்யாவும் விஜய் முரளி சொன்னோன்னே ஒருத்தரை சந்திக்காதீங்க. என்னுடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேரும் நான் சந்திச்சு இதை அவங்கள்ட்ட சொல்லி எல்லாருக்குமே இந்த நியூஸ் கொடுக்கணும்னு சொன்னோன்னே அதற்கு உறுதுணையாக இருந்த முரளிக்கும் ராமசாமிக்கும் எல்லாருக்கும் நன்றி கூறி எங்களுடைய அழைப்பை கேட்டு எல்லாரும் பேசினா கூட உங்களோட உரிமை எடுத்துக்கிட்டு தான் நான் வந்தது. உங்களுக்கு தீனி ரொம்ப நாளா பேசல, ரொம்ப நாள் கழிச்சு பேசினாலும் சப்ஜெக்ட் உங்களுக்கு அத்தனை பேரும் கொடுக்கணும், இல்லைன்னா என் மேல நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள்லாம் நீங்க அத்தனை பேரும் வந்ததுக்கு உங்க அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இதோடு மட்டுமல்லாமல் ஆடியோ ரிலீஸும் பெருசா ரிலீஸ் பண்றோம். முரளி சார் நல்லா ஏற்பாடு பண்றாரு, விஜய் முரளி சத்யா உங்களை கூப்பிடுவாங்க. ஆடியோ ரிலீஸ்லயும் இந்த படத்தை பெரிய பெரிய படங்களுக்கு மத்தியில இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் வந்தால்தான் பல கலைஞர்கள் வாழ முடியும், பல டெக்னீஷியன்கள் வாழ முடியும் என்ற காரணத்தால் இதை போன்ற திரைப்படங்கள் நீங்கள் ஊக்குவிக்கின்றீர்கள், ஊக்குவிக்க வேண்டும். இன்னும் நீங்கள் இந்த படத்தை ஊக்குவிக்க உங்களுடைய நண்பன் என்ற முறையில் உங்களிடத்தில் இந்த கோரிக்கை வைக்கின்றேன். அடுத்து என்னோட ஒருதலை காதல் படமும் அடுத்த ஷெடியூல் போற, ஏற்கனவே 2 ஷெடியூல் முடிச்சிட்டேன். அந்த பட சம்பந்தமா உங்களை சந்திப்பேன். இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் இருக்கு, ஆடியோவையும் தூக்கி விடுங்கள். ஆர்யா சூர்யா வெற்றி பெற்றால் அதில் உங்கள் பங்கும் இருக்கும், என்னுடைய சிறு பங்கும் இருக்கும் என்று கூறி எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அத்தனை நெஞ்சங்களுக்கும், இந்த அரங்கம் தந்த அந்த உரிமையாளர்களுக்கும், ஏன்னா இந்த பழைய விஜயகடலை பேசுறதுலே நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்த மேல தேனாண்டா பிலிம்ஸோட அழைப்பை ஏற்று இங்கே வந்து தந்த அத்தனை என்னுடைய சக இந்த குடும்பத்தைச் சேர்ந்த சக அத்தனை கலைஞர்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், நிழற்பட கலைஞர்களுக்கும், புகைப்பட கலைஞர்களுக்கும், இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி 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 நன்றி.